நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மணிலா வாத்து பத்தி தாங்க பார்க்க போறோம். ரெண்டு மணிலா வாத்துல ஒரு மணிலா வாத்து 4 குஞ்சு பொரிச்சது, இன்னொரு ஒரு குஞ்சு பொரிச்சது. 4 குஞ்சு பொரிச்ச மணிலா வாத்து இங்க இருக்குது, ஒரு குஞ்சு பொரிச்ச மணிலா வாத்து கட்டுசேவல் பண்ணையில இருக்குது. அந்த ஒரு குஞ்சு யார் வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சை விட்டுட்டு அது முட்டை வைக்கிறதுக்கு போயிருச்சு. அது வச்சு 4 முட்டையை என்னுடைய 4 கோழிகள் என்ன வந்துச்சு, நான் வச்ச முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 முட்டையும் அது எடுத்துக்க. அதுக்கப்புறம் அந்த மணிலா அங்கேயும் சுத்திட்டு அந்த கோழியோட சண்டை போட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிலா வாத்து பராமரிப்பு தாங்க பார்க்க போறோங்க. வாத்து வளர்ப்புலயே ரொம்ப எளிமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணிலா வாத்து பராமரிப்பு தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப மரவான இடத்துல முட்டை வைக்கும். குஞ்சுகளும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு முட்டை வைக்குது அவ்வளவு குஞ்சுகள் பொரிச்சிரும். ஏன் ஒரு குஞ்சு பொரிச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய முட்டைகள் வந்து நிறைய இடத்துல வச்சது நாங்க ஒண்ணு எடுத்துட்டோம். சரிங்களா, தான் பொரிச்சது. இது 4 முட்டை வச்சிருந்தது, 4 முட்டை எல்லாமே வந்து குஞ்சா பொரிச்சிருது. சோ இதை நாங்க எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். அழகா இருக்குதுங்க. சரிங்களா, ஒரு வெள்ளை குஞ்சு 3 கருப்பு குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிலா வாத்தை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க பாக்குற தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நம்புறேன். வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி என்னுடைய மணிலா வாத்து குஞ்சு பொரிக்கிறப்போ சில அஜாக்கிரதையா இருந்தங்காட்டிக்கு வந்துட்டு நிறைய இழப்புகள் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. இனிமேல் அந்த இழப்பெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டு இது வந்துட்டு மேலே குஞ்சுடுற கூண்டு, ப்ரூடிங் கூண்டு. அப்படி கீழே பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே அந்த 4 குஞ்சுகள் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை குஞ்சுங்க, அது போக வந்துட்டு 3 வந்து கருப்பு குஞ்சு. தீவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம வந்துட்டு சோறு அப்புறம் கம்பெனி தீவனங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சிடறோம். இப்போ மூடி வைக்கிறங்காட்டிக்கு எந்த தொந்தரவுமே கிடையாதுங்க. சேதம் அப்படிங்கிறது இல்லை. இதை நம்ம வந்து பண்ணக்குள்ள விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 4 குஞ்சுல 2 குஞ்சு ஏதாவது சேதமாயிருக்கும். இப்படி மூடி வைக்கிறங்காட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் வந்துட்டு கம்பெனி தீவனத்தோட சாப்பாடு கலந்து போடுவோம், அது போக தண்ணி ஊற்றி வச்சிருவோம். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. குஞ்சுகள் எவ்வளவு பெருசாயிருச்சுன்னு பாருங்க. நம்மளுடைய மணிலா வாத்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம கிட்டதால போனோம்னா நம்மளுக்கு கோவப்படுறது தான் மணிலா வாத்தோட சிறப்புகள் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா, குஞ்சுகள் ரொம்ப நல்லா அழகா வளர்த்தது. அதே மாதிரி மத்தியான நேரத்தில் வந்துட்டு குஞ்சுகள் தண்ணிக்குள்ள இறங்கி ஆடிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இது ஃபுல்லாமே தண்ணி நப்பி வச்சிருவாங்க, அது ஆடாடுன்னு ஆடிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு டைமே வந்து தீன் தண்ணி வைக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதனமா மூடணும். மூடுறப்ப ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா குஞ்சுகளுடைய கால் பாதிப்படைக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சரிங்களா, முன்னாடி குஞ்சு பொரிச்சப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேமரா பக்கத்தில் கொண்டு போனாவே ரொம்ப புசு புசுன்னு இல்லாமல் சவுண்ட் விட்டுருந்துச்சு நம்மளுடைய மணிலா வாத்து. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சவுண்ட் விடுறது கிடையாது. பேர் நினைக்கலாம் எப்ப பார்த்தாலும் இந்த வாத்து கூடு வந்துட்டு கிளீனாவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் காலையில வாத்து மூடி இருந்த இடம். அதாவது நம்ம எப்ப தண்ணி வச்சோம்னாலுமே சரிங்க, அந்த மண்ணுக்குள்ள வந்துட்டு வாயை விட்டு ஃபுல்லாமே இந்த தண்ணி பூரா அழுக்குப்படுத்திடும். அதனால வாத்து கூடு மட்டும் எப்பவுமே கிளீனா இருக்காது, யாரும் தப்ப எடுத்துக்காதீங்க. சரிங்களா, பாருங்க டெய்லியுமே ஒரு இடம் மாத்தி வைப்போம். 4 இடம் இருக்குது, 4 இடத்துல மாத்தி வச்சாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அழுக்குக்கிறது அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும். பாருங்க அழகா படுத்துக்கிறாங்களா. ஸோ ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறப்போ. நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபுங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெருக்கான் கிட்ட இருந்தாலும் நம்மளுடைய வாத்துக்களை பாதுகாத்துக்கலாம். ஒரு மணிலா வாத்து வந்துட்டு ஒரு குஞ்சு பொரிச்சிருந்தது நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு தான். சரிங்களா, இந்த குஞ்சை விட்டுட்டு உடனடியே போய் இணை சேர்ந்து அப்படியே 5 முட்டை வச்சு அதை அடப்படுத்திருச்சு. உண்மையாலுமே இந்த குஞ்சோட நிலைமை ரொம்ப பாவம் தான். ஆனால் இப்படியே விட்டுட்டு போயிருச்சுங்க. சரிங்களா, அதனால வந்துட்டு இது கம்பெனி தீவனங்களை வச்சங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது நல்லா பெருசாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சது விடையா சேவலான்னு சொல்லி தெரியல. சரி, அந்த மணிலா கூட விட்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறங்காட்டிக்கு இது பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு அந்த மணிலா வாத்து வந்து இதை சேர்த்த மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு தாயோட அரவாணை பிள்ளாட்டி கூட நல்லா தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். தீனு தண்ணி எல்லாமே 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது. அது போக வந்து என்னுடைய பண்ணையில் வந்துட்டு ஒரு 50 குஞ்சு நான் தனியாக எடுத்து வளர்த்துறேன் இல்லைங்களா. இவங்கெல்லாம் பாருங்க எல்லாமே நம்ம பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, எல்லாம் தீன் போடுற டைம் ஆகி போச்சு. அதனால தான் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நிறைய சவுண்டு வருது இல்லைங்களா. ஏன்னு கேட்டீங்க, இந்த சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய கூஸ் வாத்து இங்கே இருக்கிறாங்க. அப்படி கிண்ணி கோழி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. சரிங்களா, இவங்களோட சவுண்டு சரியான சவுண்டு. அப்படியே அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா என்னுடைய தாய்க்கோழி 1 8 குஞ்சோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த மணிலா, கிண்ணி கோழி, வான் கோழி எல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சத்தங்கள் அப்படிங்கிறது பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு மணிலா குஞ்சம் பிரித்து விட்டுட்டு என்னுடைய மணிலா வாத்து வந்துட்டு திரும்ப இதே இடத்துக்கு தான் முட்டை வைக்கிறதுக்கு வந்தது. பாருங்க. சரிங்களா, எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு தெரியல, நிறைய பிச்சு போட்டிருந்தது. நம்ம வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா மணிலா முட்டை என்னுடைய முட்டைன்னு நினச்சிட்டு எல்லாருமே அடப்படுத்திட்டாங்க. அப்படி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, ஓகே வாத்து முட்டை. சரிங்களா, இதெல்லாம் மணிலா வாத்து முட்டை. கிட்டத்தட்ட 5 முட்டையாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, கிட்டத்தட்ட 5 முட்டையாட்டு இருக்குது. சரி, இவங்களே அடப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மணிலா வாத்தை எல்லாம் சேர்ந்து முடுக்கிட்டாங்க. அந்த ஒரு குஞ்சு அது பராமரிச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் முட்டை வச்சிருக்கலாம். டப்புன்னு வந்துட்டு ஒரு வாரத்திலேயே முட்டை வச்சது. அப்படி இங்க பாருங்க ஆண் மணிலா. சரிங்களா, பெண் மணிலா வாத்து எங்கேயோ போயிருச்சு. ஆண் மணிலா வாத்து வந்துட்டு இங்கேயே படுத்துக்குது, அடப்படுக்கிறதுக்கே பக்கத்திலேயே வந்து இருந்துக்குது. நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா என்னுடைய மணிலா வாத்து வந்துட்டு வரல. ஆனா இப்ப பாருங்க வந்துடுதுங்களா. இந்த கோழிகளோட மல்லு கட்டிட்டு அடப்படுக்கிறது தான் இந்த மணிலாவோட வேலை. சரிங்களா, அந்த ஒரு குஞ்சு வளர்த்திருக்கலாம். ஆனா ஆள் வளர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வந்து முட்டை வச்சுட்டாங்க. முட்டை வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கோழிகளோட ஈக்குவலாக படுத்துக்கிறதுங்க. அந்த கோழிகள் பிடிச்சி கொத்துறது, அப்புறம் அதில் பிடிச்சி கடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கோ. சரிங்களா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 முட்டை இந்த வாத்துக்கடி இருக்கும், 2 முட்டை கோழிக்கிட்டு இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை கோழிங்க. இந்த கோழிக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் சகோ இப்போ இத்தனை கோழிகள் வந்துட்டு அடை உழுகுதுல, நீங்கள் வந்துட்டு ஏன் இதை தனியாக மூடி வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனியாக மூடி வைக்க மாட்டேங்க. அந்த கோழிகளுக்கு எப்போ அடை தெளிதோ அன்னைக்கு தான் நம்மளோட பண்ணையிலிருந்து எந்திரிச்சு போகும். அது வரைக்குமே வந்துட்டு அடை தெளிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாணி தண்ணியில் முக்கி விடுவாங்க, அதே மாதிரி தண்ணியில் முழுக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. நார்மலாக எப்படி இருக்குது அப்படியே வெட்டுறது. சரி, மணிலாவுக்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கதவை எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே மணிலா வாத்தை மட்டும் விட்டோம்னா போதுமானது தான். சரி, அடுத்த கட்டமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா படுதுன்னு கேட்டிங்கன்னா, குஞ்சு பொறிச்சு ஒரு 10-15 நாளிலேயே வந்துட்டு மணிலா திரும்பவும் முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி யாராவதோட பண்ணையில் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் புதுசாக நடந்திருக்குது. எப்பவுமே வந்துட்டு குஞ்சு பொறிக்கும், குஞ்சு பொறிச்சு குஞ்சு நல்லா பெருசாக வரைக்குமே வெயிட் பண்ணும். குஞ்சோட அலப்பறைகளை பாருங்க. இது வந்துட்டு கோழி அடை வச்சிருந்துங்க. கோழி அடை வச்சிருக்கிறப்ப நம்ம தீவனங்கள் உள்ள வைப்போம், தண்ணி தீவனம் எப்பவுமே உள்ள வைப்போம். அந்த தீவனங்கள்ல ஏதாவது கொஞ்சம் தீவனங்கள் சிந்தி இருக்கும் போல அப்படியே பாருங்க, எல்லாருமே உள்ள போய் உங்களுக்கு அந்த தீவனத்தை பொறுக்கிட்டு இருக்கிறது பாருங்க. பெரிய ஆளுக்கு உள்ள போனதுமே அப்படி சின்ன ஆளுகளை வர்றாங்க பாருங்க. என்னுடைய மணிலாவை பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடம் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு அந்த இடத்து பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மணிலா வாத்துகளை பத்தி பார்த்திருந்தோம். ஒரு வாத்து வந்துட்டு 4 குஞ்சு பொறிச்சுது, ஒரு வாத்து 1 குஞ்சு பொறிச்சுது. 1 குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் திரும்பி 5 முட்டை வச்சு நம்ம கோழிகளோட சண்டை போட்டு அடப்படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான செட்டு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா கோழி அடை வைப்பேன், கோழி குஞ்சும் பொறிச்சிருக்கும். அது போக வந்துட்டு ஒரு பொருவு கோழிகள் ஒரு 5-6 குஞ்சோட சுற்றிட்டு இருக்கும். அது போக மணிலா வாத்து இருக்கும், கூஸ் வாத்து இருக்கும். அது போக வந்துட்டு 2 கிண்ணி கோழிகள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இந்த செட்டில் இருக்கும். இந்த செட்டுக்கு எப்போ வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சவுண்டுகள் தான் வரும். கச 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 கசன்னு சவுண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நிறைய எருவலாக இருந்தங்காட்டி ரொம்ப கசகசன்னு இருக்குங்க. அதனால வந்து நாங்கள் வக்கிப்பில் போட்டிருக்கோம். சரிங்களா? மேலாப்பில் வக்கிப்பில் போட்டு அந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வக்கிப்பில் போட்டதுக்கப்புறம் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, சாணம் வக்கிப்பில் ஒன்றாகிறப்ப ஈஸியாக கரையான்னு வருதுங்க. நம்மளுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கரையான்னு பொறுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. 50 குஞ்சுகளுடைய தாய் கோழிகளாக நான் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்படியே கூப்பிட பாருங்க. என்னப்பா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நார்மலாக உள்ளுக்குள்ளே வந்தோம்னாவே நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? பரவாயில்ல, வரல இன்னைக்கு. சரிங்களா? தீவனம் இல்லாமல் அங்கே வச்சிருக்கு, அதே மாதிரி தண்ணி வச்சிருக்குது. நம்முடைய பெரிய கோழி வர்றாங்க, மணிலா வாத்து வர்றாங்க, ஆனால் சின்ன குஞ்சுகள் வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. என்னோட கூஸ் வாத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பண்ணை பாதுகாக்கிற மாதிரி தான். நான் எப்பவுமே 2 காவலாளி வச்சுக்கிறேன்னு தான் வெளியே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, என் நேரத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் சரிங்க, கத்துன்னு கத்திட்டே இருக்கும். அதாவது பண்ணையில் ஏதாவது மாற்றங்கள் நிற்கிறதுனா கண்டிப்பாக நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஜிம் கோழி. சரிங்களா? அதனால பண்ணையோட பாதுகாப்புக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு மணிலா சம்பந்தமாக பார்த்தோம், அதே மாதிரி வந்துட்டு சின்ன குஞ்சுகளையும் பார்த்தோம், அதே மாதிரி அந்த ஒரு குஞ்சு பிரிஞ்சிருக்கிறதையும் பார்த்தோம். என்னுடைய கோழிகள் வந்துட்டு மணிலா முட்டையை எடுத்து அடை வச்சுக்கிறதையும் பார்க்குறோம். ஏன் இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு எனக்கு கொத்தருக்கு தயாராகுதுன்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கொடூரமாக முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. அதனால தான் அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மணிலா வாத்தா இருந்தாலும் சரி, கூஸ் வாத்தா இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்களை மிரட்டுறக்க ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்பு சிலுக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை கொத்தருக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்கு நம்புறேன். மணிலா வாத்து, கூஸ் வாத்து இதெல்லாமே நம்ம வைக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம வச்சிருந்தா கூட நம்மளுடைய கோழிகளுக்கு R2B போடுறப்ப கட்டாயமா இதுக்கு R2B போட்டிங்கன்னா வெள்ளை கழிச்சுன்னு வராது. பண்ணையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழகாகவே இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நம்பர். யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.